சித்திரை மாதம் அமாவாசை எப்பொழுது? இந்த நாளில் எப்படி வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? சித்திரை மாதம் என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியில் துவங்கும் இந்த மாதத்தில் கோவில் திருவிழாக்கள், கும்பாபிஷேகம் போன்றவை அதிக அளவில் நடத்தப்படுவது வழக்கம். இந்த மாதத்தில் வரும் அமாவாசைக்கும் தனித்துவமான சிறப்பு உள்ளது. அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாளாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த நாளில் விரதம் இருந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தான தர்மம் வழங்குவதால் பித்ருக்களின் ஆசி கிடைக்கும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. மாதந்தோறும் வரும் அமாவாசை விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வருடத்திற்கு வரும் 3 அமாவாசைகளை தவறவிடக்கூடாது என்பார்கள். அதில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் ஐப்பசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை என்பது முக்கியமானவை. அதேபோல் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரும் அமாவாசையும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். இந்த ஆண்டு சித்திரை அமாவாசை மே மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகின்றது. அன்றைய தினம் காலை 11:18 துவங்கி மே மாதம் 8ஆம் தேதி காலை 9:19 வரை அமாவாசை திதி உள்ளது. மே மாதம் 7ஆம் தேதியன்று தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு புனித நீராடிவிட்டு காலை 11 மணிக்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்கலாம். சித்திரை மாதம் என்பது பல வகையிலும் ஆன்மீக சிறப்பு வாய்ந்த மாதமாகும். இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருப்பது போல அமாவாசை திதிக்கும் தனிச்சிறப்பு உள்ளது. சித்திரை மாத அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் திருமணம், வேலை, தொழில் என வாழ்வில் எப்படிப்பட்ட தடையும் விலகிவிடும். வீட்டில் இருக்கும் வறுமை நிலை, நீண்ட நாள் நோய்கள் ஆகியவை நீங்கும். பொதுவாக அமாவாசை நாளில் தானங்கள் வழங்குவதால் பாவங்கள் நீங்கும். உணவு, உடை போன்ற பொருட்களை தானமாக வழங்குவது சிறப்பானதாகும். சித்திரை மாத அமாவாசையில் தானம் வழங்குவதால் அதன் பலன் 2 மடங்காக பெருகும் என்பது ஐதீகம். சூரிய பகவான் சரியாக கிழக்கு திசையில் உதிக்கும் மாதம் சித்திரை மாதம் என்பதால் சித்திரை அமாவாசையில் விரதமிருந்து சூரியனுக்கு நீர் படைத்து வழிபட்டால் ஜாதகத்தில் சூரியனின் பலம் அதிகரிக்கும். அதேபோல சந்திரனின் பலம் அதிகரிக்க வேண்டும், மனக்குழப்பங்கள் அகல வேண்டும் என்பவர்களும் சித்திரை அமாவாசையில் நவகிரக வழிபாடு செய்யலாம். இதுபோல மற்றும் ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.